பிரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 முக்கியமான இடங்களை குறித்து பார்த்தோம். பரலோகம், நரகம், பாதாளம், பரதேஸ் அப்படின்ற மாதிரி 4 இடங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் உள்ள போகலாம், சரிங்களா? ஸோ நரகம் அப்படின்ன உடனே நமக்கு முக்கியமா நம்ம மைண்ட்ல வரக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, பிசாசானவன் அங்க ஒரு ஆளுகை செய்பவனாகவும் நரகத்துக்கு போறவங்க எல்லாத்தையுமே அவன் தான் வந்து என்ன பண்றான்னா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அவன் தான் அந்த இடத்துக்கு பொறுப்பானவனாகவும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நரகத்தை உண்டு பண்ணினவர் ஆண்டவர். அதை உண்டாக்கினதின் நோக்கம் என்னன்னா பிசாசு தண்டனை அனுபவிக்க. அப்ப பிசாசு தண்டனை அனுபவிக்க போறான் அந்த இடத்துல அப்படின்னா அவன் அங்க ஆளுகை செய்ய முடியாது, அவனுடைய கட்டுப்பாட்டுல அது இயங்கவும் முடியாது. தேவன் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். நரகத்தையும் அவர்தான் ஆளுவார், பரலோகத்தையும் அவர்தான் ஆளுவார். அவர் மட்டும்தான் ஆளுகை செய்பவர், சரிங்களா? பிசாசுக்கெல்லாம் அந்த ஆளுகைலாம் கொடுக்கவே இல்லைங்க. இந்த ஒரு தியரி இல்லை இந்த ஒரு கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல நம்ம பாபேல் கோபுரத்தை பத்தி நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? நிம்ரோத் அப்படின்ற அர்த்தம் உள்ள வேட்டைக்காரன் அப்படிங்கிற பேர் உள்ள கில்காமிஷ் அப்படிங்கிற ஒரு அரசனை பத்தி பார்த்தோம் இல்லையா? அவன் தான் முதலாவது அரசன், அவன் தான் முதலாவது வெளிப்பட்ட அந்தி கிறிஸ்து. அந்த கில்காமிஷ் என்கிற நிம்ரோத்னால் உண்டாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் இல்லைன்னா ஒரு தியரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகத்துக்கு அவன் தான், பிசாசு தான் தலைவன், நரகத்தை அவன் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பான்ற ஒரு தியரி. அது பொய்யான தியரி, அது உண்மை கிடையாது. இதை மற்ற அதாவது தெய்வனை அறியாத ஜனங்கள் வேணா இதை நம்பலாம். நரகத்துக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான், யமராஜா, யம தர்மராஜா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி தெய்வனை அறிந்தவர்கள் அங்கே ஒரு தலைவனோ இல்லை என்றால் ஒரு ராஜாவோ இருந்து அதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள யாரும் இல்லை. அதுவும் பிசாசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏனென்றால் பிசாசும் அங்க சேர்ந்து தண்டனை தான் அனுபவிக்க போறான். இன்னும் சொல்ல போனா பிசாசுக்கான தண்டனை அனுபவிக்கக்கூடிய இடம் மட்டும்தான் அது. ஆனால் அவனோடு சேர்ந்து ஒரு கூட்ட ஜனங்களை அவன் அங்க எடுத்துட்டு போறான், கொண்டு போறான் அப்படிங்கறதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே தவிர, பாதாளம் அப்படிங்கிற அந்த டெம்பரரி பிளேஸ் இருக்குது இல்லையா, அங்க அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்குமே தவிர அங்க அக்கினியோ கந்தகமோ இரண்டாம் மரணமாகிய அந்த கந்தகமும் அக்கினியும் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பாதாளம் கிடையாது. பாதாளங்கிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் தோஸ் ஹூ டசன்ட் நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இல்லைன்னா ஜீசஸ் கிரைஸ்டை தெரிந்திருந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நம்பாதவர்கள், சரிங்களா, அப்படிப்பட்டவங்க போற இடம் தான் வந்து பாதாளமே தவிர அங்க போய் ஒரு விதமான அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடமா தான் இருக்குமே தவிர அங்கே சர்ப்பம் கிடையாது, அங்கே வடச்சட்டியில ஒரு நெருப்பு கிடையாது, அங்கே போட்டு வதக்க மாட்டார்கள், அக்கினி கிடையாது. இதெல்லாமே ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக் உள்ள போவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த பண்டைய கிறிஸ்தவர்கள், அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் என்ன நம்பினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம பார்க்குறோம், இயேசுவானவர் மறுபடியும், அதாவது உயிர் தெழுந்து 40 நாட்கள் வந்து எல்லாருக்கும் தென்பட்டார் இல்லையா? அவருடைய சீஷர்களுக்கு தென்பட்டார், மகதலேனா மரியாளுக்கு, சில பெண்களுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்மா ஊர் சீஷர்களுக்கு, இப்படி நிறைய இடங்கள்ல அவர் தென்பட்டார் இல்லையா? அதுக்கப்புறமா அந்த 40 டேஸ்க்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, கலிலேயர்கள் மத்தியில, அவர்கள் சீஷர்களுடைய மத்தியில், அவருடைய சீஷர்களுக்கு முன்னாடி, கலிலேயர்களுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அப்படியே பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி போகும் பொழுது அவருடைய தூதர்கள் சொல்லுவாங்க, நீங்க ஒன்றும் கலங்க வேண்டாம், நீங்க பயப்படவும் வேண்டாம், எப்படி உங்க கண்ணுக்கு முன்பாக அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் ஒரு நாள் திரும்பவும் வருவார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனத்தின்படி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். சுவிசேஷத்தில் அதையும் ஒரு முக்கியமான அம்சமாக வைத்து அதை அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரசங்கித்தார்கள். அதுதான் அப்படியே நம்ம எல்லாருமே அதை நம்ம விசுவாசிக்கிறோம். தேவனை அறிந்த ஜனங்கள் விசுவாசிக்கிற ஒன்று, எப்படி அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் மத்திய ஆகாயத்தில் அவர் ஒரு நாள் வருவார். ஏனென்றால் அது நம்முடைய சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, நம்முடைய வேதம் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், சரிங்களா? ஸோ திரும்ப வருவார். ஆனா திரும்ப வர்றது எப்படி இருக்க போகிறது? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எனக்கு ரகசிய வருகையில நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கேன். நல்ல ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கே ரகசிய வருகையில் நம்பிக்கை இல்லை என்ற சொன்னதை நான் காதால கேட்டிருக்கேன். அப்போ அவங்களுக்கு ஏன் அதுல நம்பிக்கை இல்லை? ஆனா இயேசு இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு, அவங்க மற்றது எல்லாத்தையும் நம்புறாங்க. ஆனா ரகசிய வருகைன்னு ஒண்ணு சொல்லப்படவில்லை வேதத்தில் அப்படின்னு சொல்பவர்களுக்காகத்தான் இந்த விளக்கமே.
இப்ப ரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றது அப்படியே வந்து ரகசிய வருகைன்ற அந்த வார்த்தையில சொல்லப்படாவிட்டாலும் அவருடைய வருகை வந்து யாருக்குமே தெரியாம தான் இருக்கு. எப்போ, எங்கே, எப்படி, எந்த நேரத்தில், எந்த நாளில் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது என்று இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார். அதை வந்து மனுஷகுமாரனுக்குமே அது தெரியாதுன்னு சொன்னார். அந்த உலகத்துல அவர் மனிதனா வாழ்ந்த வரைக்கும் அவருக்கு தெரியாதே தவிர, அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு, உயிர்த்தெழுந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமாக நிச்சயமாக இப்பொழுது அவருக்கு தெரியும் எப்பொழுது வரப்போகிறார் என்று. திரியேக தேவன் அதற்குள்ளாக ஒருவர் தான் குமாரன். ஸோ கண்டிப்பா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஸோ அவர் வரப்போகிற நாளிகை நமக்கு தெரியாது, பிசாசுக்கும் தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு வருகையை தான் அங்க அவர் தெய்வன் மீன் பண்றாரே தவிர அது ஒரு திருடனை போல இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றார். எப்போ வரப்போறாரு அப்படின்றது தெரியாது, அந்த டைம் தெரியாது, அந்த எந்த நேரத்தில் அப்படிங்கிறது தெரியாது, எந்த நாளில்ங்கிறது தெரியாது. அது தெரியாததுனாலதான் நிறைய மனிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2012 உலகம் அழிஞ்சிரும், அது 20 உலகம் அழிஞ்சிரும், 2000 அழிஞ்சிரும் அப்படின்னு மனிதன் வந்து ஒரு கோலை வந்து நியமித்து கொண்டே வரான். எப்போ அழியும் உலகம், அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், எதனாலலாம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிசாசானவனும் நிறைய விளக்கமும் மனிதர்களை கொண்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறான். பட் நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம போறோம் அப்படின்னா உலகம் கம்ப்ளீட்டா அழிய போறது கிடையாது. ஆனா தேவனுடைய வருகை இருக்க போகுது. தேவனோட வருகை எப்படி இருக்க போறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நிறைய நான் சொன்னேன் இல்லையா, ஆதி திருச்சபையில் வாழ்ந்த ஒவ்வொருவருமே தேவன் எப்போ வரப்போகிறார் அப்படிங்கறத குறிச்சு பயங்கரமா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எபேசு பட்டணம், பிலிப்பு பட்டணம், கொரிந்தியர் பட்டணம், அப்புறம் பாத்தீங்கன்னா தெசலோனிக்கேயர் பட்டணம், இப்படி எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தப்போ ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த தெசலோனிக்கேயர்கள் அவர்கள் நன்கு படித்தவர்கள், நல்ல ரிச் பீப்புள், நல்லா எதுலேயுமே ஒரு ஆர்வம் உள்ள மக்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டணத்தில் உள்ள அனைவருமே இயேசுவை நம்பின பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஒண்ணு வந்துச்சு. என்னன்னா இயேசுவானவர் எப்பொழுது திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு. இப்போ பவுல் அவர்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களே நீங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்களோட பீரியட்லயே அந்த காலகட்டத்திலேயே இயேசுவானவர் திரும்ப வந்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா நமக்குன்னு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையுமே வித்துட்டு பொது உடைமை ஆக்கிட்டு நம்ம ரெடியா இருப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் இறந்தாங்க இல்லையா, இதுவரைக்கும் மரித்தவர்கள் அவங்க எங்க போயிருப்பாங்க? நம்மளாம் இயேசுவானவர் திரும்ப வரும்பொழுது போயிடுவோம், ஆனா இதுவரைக்கும் மரிச்சவங்க எங்க போவாங்க? அவங்க நிலைமை என்ன? அவங்க ஒருவேளை இந்த வருகையில இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற டவுட்ஸும் இருந்தது. இதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? 1 தெசலோனிக்கேயர், நான் உங்களுக்கு அந்த வசனங்களை எடுத்து நான் வாசித்து காட்டுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம், இந்த வசனத்தை பாருங்களேன். அன்றியும் 4வது அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க இறந்தவங்களும் நம்ம கூட பரலோகத்துக்கு ஆண்டவர் வரும் பொழுது போவோமா அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் நிச்சயமும் இல்லாம இருந்தாங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அதாவது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம உயிரோட இருக்கிறோம், இயேசுவானவர் வரப்போறாரு. அப்படி வரும் பொழுது அந்த மரித்தவர்களுக்கு முந்தி நம்ம வந்து மேல போக மாட்டோம், பட மாட்டோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சரிங்களா? முதலாவது அவர் சொன்னாரு, மரித்தவர்களை கொடுத்து நீங்க துக்கப்பட்டு மற்றவங்கள மாதிரி நீங்க வந்து குழம்பி அழுக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு முந்தி நம்ம வந்து அவருடைய வருகையில போக மாட்டோம். மூணாவது, அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, முதலாவது எழுந்திருப்பார்கள், அதாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வரும்.
மரிச்சவங்க உயிரோட எழுந்திருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னீங்க சரீரம் அழிஞ்சு மண்ணுக்குள்ள போயிடுச்சு, புதைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, வாட் எவர் இட் இஸ், அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த ஆவி ஆத்மா அது மட்டும்தான் வந்து பரதீசுல இலைப்பாரிட்டு இருக்கு. இப்போ அவங்க எழுந்திருப்பார்கள்னு சொன்னீங்கன்னா ஆவி மட்டும் எழுந்திருக்குமா? சரீரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் நமக்கு இருக்கலாம். இப்போ அந்த மரிச்ச உடல் வந்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, இல்லை அது எப்படியோ அதை அழிஞ்சு போயிடுச்சு, மண்ணுக்குள்ள போயிடுச்சு, சரிங்களா? சில பேரை வந்து எரிச்சிருப்பாங்க, அதாவது ரத்த சாட்சியா மறிச்சிருப்பாங்க. ஸோ எப்படியும் சரீரம் மண்ணுக்குள்ள போயிடுச்சு, ஓகேவா, அழிந்து போயிடுச்சு. ஆனா எழுந்திருப்பார்கள் அப்படின்னு, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களுடைய சரீரம் எரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை சரீரமே காணாமல் போய் ஒருத்தர் மரித்திருந்தாரு, அவருடைய உடல் பாகங்கள் தான் வந்துச்சு, அவரே காணோம், அவர் அப்படிப்பட்ட விதத்துல மரித்திருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய சரீரம் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவருடைய சரீரம் இயேசுவானவர் ஆரவாரத்தோடும் எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்துல இறங்கி வரும் பொழுது அவருடைய சரீரம், அந்த ஆவி அங்கே இருக்குது இல்லையா பரதேசில, அந்த ஆவி அவருடைய சரீரம் எத்தனை பாகங்களாக எந்த இடத்தில் இருந்தாலும் அது உயிரடையும். அந்த உயிரடைந்த சரீரத்திற்குள்ளாக அவருடைய ஆவி போகும். அப்படி அவர் உயிர் தெழுந்து இயேசுவானவரை காண்பார். சரிங்களா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், அப்ப எரிச்சு சாம்பலாக்கப்பட்டது காணாம போயிருக்குமே அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், எரித்து சாம்பலாகி அதை தூவி இருந்தாலும் இல்லை தண்ணீரில் கரைத்திருந்தாலும் இயேசுவானவர் வரும் பொழுது பரதேசில் இருக்கக்கூடிய ஆத்மா ஆவி உயிரடையும். அதாவது பரதேசில் இருக்கக்கூடிய ஆவி அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் உயிர் தெழுந்து, சரீரம் உயிரடைந்து, ஒன்று சேர்ந்து உயிரடைந்து, அந்த துகள்கள் எல்லாம் தூள் தூளா துகள்கள் இல்லை என்றால் வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது, சதையே இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த சரீரம் மறுபடியும் உயிரோடு எழும்பும் பொழுது இந்த ஆவி அதற்குள்ளாக போகி அவர் ஒரு புதிய ஒரு உயிருள்ள ஒரு மனிதனாக அவர் எழும்பி அவர் இயேசுவை பார்த்து மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு செல்வார். சரிங்களா? இதுதான் வந்து பரதேசில இருக்கக்கூடிய மரித்தவர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவம். அடுத்தது பாருங்க, 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. ஓகே, இப்ப இது எங்க நடக்குது அப்படின்னா, தேவன் வானத்துக்கு வரார், வானத்துலதான் இறங்கியிருக்காரு, இன்னும் பூமிக்கு வரவில்லை, பூமியில அவர் காலடி படவில்லை, அவர் வானத்துலதான், மத்திய ஆகாயத்துல வானத்துலதான் இறங்கி வர்றாரு. நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய சபையானது, விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு ஐக்கியத்தில் உறவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்ப சபை என்று அழைக்கப்படுகிறாங்க இல்லையா? அந்த சபையானது அடுத்தது எடுத்துக்கொள்ளப்படும். முதலாவது பரதேசு இருப்பவர்கள், மரித்தவர்கள், அவர்கள் எழுந்திருப்பார்கள், அவர்கள் சரீரத்தோடு அவர்கள் ஆவி ஒன்றிணைந்து மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு இணைகிறார்கள். ரெண்டாவது, இங்கே அந்த பரதேசு என்ன ஆகுது, இப்போ காலி ஆயிடுச்சு, காலியானோட அதை க்ளோஸ் பண்ணிட்டாச்சு, க்ளோஸ்டு. சரிங்களா? இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய சபை மக்கள் ஆகிய நாம், சபை மனவாட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நாமும் என்ன பண்றோம், கீழே இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேலே வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அப்ப நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவர் அந்த மரித்து உயிரோடு எழுந்தவர்களோடு வருகிற பொழுது நம்ம என்ன பண்றோம், அவங்கள மீட் பண்றோம் மத்திய ஆகாயத்துல. சரிங்களா? நாமும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போக, எதிர்கொண்டு ஆப்போசிட் டிரெக்ஷன், அவர் மேல இருந்து கீழே வர்றாரு, நம்ம கீழே இருந்து மேல போறோம். சரிங்களா? மேகங்கள் மேல் அவர்களோடே கூட, ஓகே, அவர்களோடு, மேகங்கள் மேல், மேகங்களுக்கும் மேல, அதாவது பாத்தீங்கன்னா மேகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்க இருக்கும், கிராவிடேஷன் இருக்கக்கூடிய பகுதியில தான் மேகங்கள் இருக்கும், புவியீர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் மேகங்கள் இருக்கும். சரிங்களா? அதுக்கும் மேல, அந்த மேகங்களுக்கும் மேல ஆவியானவர் கர்த்தராகி ஆண்டவர் வர்றாரு இல்லையா, அவரை மேகங்களுக்கும் மேலதான் நம்ம மீட் பண்றோம். சரிங்களா? ஸோ மேகங்களுக்கு மேல மீட் பண்ணி ஆகாயத்தில் அவர்களோடு ஆல்ரெடி பரதேசிலிருந்து உயிர் தெழுந்த அந்த பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, ஆண்டவர் இருக்கிறாரு, பிரதான தூதன் இருக்கிறாங்க. இப்ப நம்மளும் மேல போறோம். அதுக்கப்புறமா எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம், எல்லாருமே மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு. இப்போ ஹெவன் ஃபர்ஸ்ட் டைம் மனிதர்களுக்காக
தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்காக ஓப்பன் பண்ணப்படுது. எல்லாருமே இப்போ ஹெவனுக்குள்ள என்ட்ரி ஆகுறோம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதுதான் இது இப்படிதான் அவருடைய வருகை நடக்க போகிறது. ஓகே, நீங்க இப்ப கேட்கலாம், சிஸ்டர் நீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, ஓகே, பட் இது ரகசிய வருகையா பகிரங்க வருகையா அப்படின்னு தானே நீங்க கேட்பீங்க. ஓகே, அதற்கான விளக்கத்தை நான் கொடுத்துடுறேன், சரிங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய எல்லாமே ரகசிய வருகை. ஓகே, இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதை நான் கண்டிப்பா வெளிப்படுத்தின விசேஷத்தை வைத்து இந்த தெசலோனிக்கேயரில் பவுலடியார் சொன்னதையும் வைத்து கம்பேர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதற்கு முன்பாக இப்போ இந்த ரகசிய வருகை அப்படின்னு சொன்னா, அப்ப எக்கால சத்தத்தோடும் அந்த வானத்துல அவர் இறங்கி வரக்கூடியதெல்லாம் கீழே உள்ள மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதா, கேட்காதா, பார்க்கலையா அப்படின்னா தெரியாது. அந்த எக்கால சத்தம் அவர்களுக்கு கேட்காது, அவர்கள் இதையெல்லாம் பார்க்கவும் முடியாது. அதாவது இயேசுவை இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவ அனுபவம் இல்லாதவர்கள் யாருமே அதை பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ உயிர் தெழுந்த பரிசுத்தவான்களுக்கு தெரியும், அவர்கள் இப்போ இயேசுவை வந்து பார்க்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ பரதீஸ்லேருந்து பரலோகத்துக்கு போகிறோம், யுக யுகமாக தேவனோடு அங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அடுத்தது நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம வந்து அவரை மீட் பண்ணுறோம் மத்திய ஆகாயத்தில். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே பரிசுத்தவான்கள் ஆபிரகாம் இருப்பார், ஆதாம் இருப்பார், தானியேல் இருப்பார், தாவீது இருப்பார், எல்லா பரிசுத்தவான்கள் இருக்கும்பொழுது ஒருவேளை நம்ம பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அடையாளம் தெரியாட்டியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், பரிசுத்தவான்கள், தேவன், தேவ எக்காலம் பிளஸ் அந்த இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்த்த உடனே நமக்கு நிச்சயமாக புரிந்துவிடும், நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோம், மத்திய ஆகாயத்தில் இருக்கிறோம், நம்ம இயேசுவை சந்தித்து விட்டோம், அந்த உணர்வுகள்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப நமக்கு தெரியும். ஆனால் இந்த பூமியில வாழ்கிற அந்த வருகையில் பங்கெடுக்காத மற்றவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ஆகவே இது ஒரு ரகசிய வருகை. எல்லாமே தெரிஞ்சிருந்தாதாங்க அது பகிரங்கமான வருகை. இப்ப யாருக்குமே சபையை தவிர, மனவாட்டியாகிய சபையை தவிர, தேவனோடு எடுத்து கொள்ளப்பட்டவர்களை தவிர, இந்த பூமியில வாழுகிற இந்த பூமியில ஒருவேளை விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் கூட ஒருவேளை கைவிடப்படலாம், எடுத்து கொள்ளப்படாமல் இங்கே இருக்கலாம், அவர்களுக்கும் இந்த எக்கால சத்தம் கேட்காது. தேவனோட முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருப்பவர்கள் மாத்திரமே அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகவே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை, இயேசுவானவர் ஒரு நாள் வரப்போகிறார். இது நிச்சயம், இது வேதம் சொல்லுகிற சத்தியம். ஒருவர் கர்த்தராகிய ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் வரப்போகிறார். ஆகவே காலம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் நாம் தயாராக இருப்போம். ஆண்டவரோடு உள்ள உறவில் நாம நெருக்கப்படுவோம், இன்னும் அதிகமாக அவருக்குள் வளருவோம், நல்ல தயாரான ஒரு நிலைமையில இருப்போம். வருகையில் இயேசுவானவரை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய ஒரு நபராய் நாம் இருப்போம். இன்னும் பாவத்திற்குள்ளாக, சாபத்துக்குள்ளாக, கட்டுகளுக்குள்ளாக, அடிமைத்தனத்திற்குள்ளாக, பிசாசுக்குள்ளாக வாழாதபடிக்கு இன்றைக்கே நாம் ரட்சிப்பை தேடுவோம், இன்றைக்கே அவருடைய அன்பை நாடுவோம். இயேசுவானவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர் அண்டை வரக்கூடிய யாரையுமே அவர் தள்ளாதவராய் இருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த பாவத்தில் அடிமையாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் தேவனை விட்டு தூரம் போயிருந்தாலும் சரி, இயேசுவானவர்கிட்ட வந்து, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்ததெல்லாம் தவறு, நான் உங்களை விரும்புகிறேன், நேசிக்கிறேன், எனக்கு நீங்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பான தேவனிடத்தில் இன்றைக்கே சேருவோம், அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். அவர் ஒருவரே தேவன். அவர் நிச்சயமாக மரித்து உயிரோடு எழுந்தது எப்படி உண்மையோ அதே போல ஒரு நாள் வரப்போவது உண்மை. அதற்கு தயாராகும். அவரை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தரோடு கூட நீங்களும் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நரகத்துக்கு போக தேவன் ஒருவரையும் அவர் விரும்புவதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனும் நம்முடைய தேவன் அல்ல. எல்லாரும் ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே இயேசுவானவருடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் அவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்தார். ஒரு மனிதனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாருமே ஆண்டவருக்குள்ள வரணுங்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணம். அப்படிப்பட்ட அந்த அன்பான தேவனை இன்றைக்கே ஏற்றுக்கொள்ளுவோம், அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள போவோம். ஓகே, இப்ப ரெவலேஷன்ல இருந்து இதற்கான விளக்கத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.